அதற்கு மேல் திருவள்ளுவர் நாயனாரை எடுத்துக் கொள்வோம். திருவள்ளுவர் நாயனாருடைய குரலிலே எழுதப்படுகிறது, படிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது எல்லாம் இன்னா செய்தாரை ஒருத்து அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று சொல்லப்படுகிற குரலை மாத்திரம்தான் உங்களுக்கு போதித்து வந்திருக்கிறார்கள், படிக்க காட்டியிருக்கிறார்கள். இது எங்கிருந்து வந்தது? திருவள்ளுவர் நாயனார் எழுதிய நூலிலே அறத்துப்பாலிலே சந்நியாச தர்மத்திற்காக இருக்கின்ற பகுதியிலே வந்தது. இதை மாத்திரம் சொல்லுவதில் பிரயோஜனமில்லை, இதை மாத்திரம் நாம் எடுத்துக்காட்டாக கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு பெரிய லட்சணத்தை நமக்கு கொடுத்த திருவள்ளுவர் அரசியலுக்கு வருகிறார், பொதுப்பாலுக்கு. அதே நபர் அரசியலுக்கு பொதுப்பாலுக்கு வருகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர். கொலையில் ஐந்தாம் வேற்றுமை உருவை போடுகிறார், ஆளானுடைய ஐந்தாம் வேற்றுமை. கொலை என்னும் குற்றத்தால் கொடியவர்களாகிய போக்கிரிகளை வேந்தன் கண்டித்தல் பயிர்களில் இருந்து கலையை பிடுங்கி எறிந்தது போறால். நான் சொல்லவில்லை, வள்ளுவர் குரல். அதுதான் நம்முடைய நாட்டிலே ஆட்சிக்கு ஞானிகள் கையாண்டு கொடுத்ததாக இருந்தது.